Hi friends, welcome to Goldy Kitchen. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாட்டு எருவை எப்படி உரமாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் வந்து மாட்டு எருவை டேரெக்டாக நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் வருங்க. இது இன்னொரு முறை. ஸோ நீங்கள் நினைக்கலாம், என்னடா மாட்டு எருவே அது ஒரு எரு தான், அது எதுக்கு வந்து நான் இன்னொருக்கா ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். மாட்டு எருவை பொறுத்த மட்டும் டேரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதே போல் அதுக்கு நிறைய காண்டாமிருக வண்டுகள் வந்து வரும். ஸோ அந்த புழுக்கள் வந்து வரதுனால நம்மளோட செடிகளோட வேறு தண்டுகள் வந்து பாதிக்கப்படும். அதே போல் வந்து நீங்கள் வந்து அது டேரெக்டாக பயன்படுத்தினாரு நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில செடிகள் மட்டும் தன்னால் பட்டு போயிடும். நீங்கள் அதோட உண்மையான நிலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த எருவை வந்து டேரெக்டாக பயன்படுத்துகிறதுனால தான். ஸோ இதை வந்து டேரெக்டாக பயன்படுத்துறதுக்கு பதில் இப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த உரத்தில் இருக்கிற என்பிகே அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் இந்த ப்ராசஸை நீங்கள் எவ்வளோ நாளுக்கு தள்ளி கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு அந்த எருவோட பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ எடுத்துக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி உயரம் வந்து ஒரு சிமெண்ட் தொட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் சிமெண்ட் தொட்டி எடுத்துக்கலாம், இல்லாட்டா வேறு உங்கள்கிட்ட என்ன மாதிரி இது இருக்கோ அதில் வந்து நீங்கள் பயன்படுத்திங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் அந்த நம்ம நார்மல் தோட்டத்து மண் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம்ல எரு, அந்த எரு வந்து நீங்கள் அதில் கொட்டி வச்சுருங்க. இந்த மாட்டு எரு நீங்கள் வாங்கிட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாதி மக்கிய உரமாட்டாவது வாங்கிட்டு வாங்க. ரொம்ப பச்சையாக யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய புழுக்கள் வரக்கு சாத்தியங்கள் இருக்குது. ஸோ இப்போ பாதி மக்கின அந்த எருவை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிங்க. சப்போஸ் வந்து பச்சையாக இருக்குன்னா அதை வந்து நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இந்த காய்கறி கழிவுலேருந்து பண்ணி வச்சுருக்கிற அந்த உரம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த உரத்தை எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இதை வந்து நான் அந்த இது கூட வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து அதோட மிக்ஸ் பண்ண நேரம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள்லாம் வந்து அந்த எருவோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ வந்து டீகம்போசிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி காய்கறி கழிவு வேஸ்ட் இல்லை அப்படின்னா உங்கள் கையில் வந்து என்ன மாதிரி நார்மலான ஆர்கானிக் உரம் இருக்கோ அந்த உரங்கள் ஏதாவது வந்து கொஞ்சம் மேலே போடுங்க. அப்படி இல்லாட்டா WDC அந்த மாதிரிப்பட்ட லிக்விடோ இல்லாட்டா வந்து மீன் அமிலம், பஞ்சகாவியம் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை தண்ணியில் கலந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஊற்றி விட்டுடலாம். இந்த ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வந்து நீங்கள் அதை போட்டு மினிமம் 30 நாள்லேருந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து 60 நாள் வரை வைக்கலாம், 60 அதுக்கு மேலேயும் வைக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ண நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணீர் வந்து கொஞ்சம் நனைச்சி விடணும், ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எதுக்குன்னா அதில் ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா வந்து அதில் உள்ள அந்த நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் இது பண்ணிவிட்டு இதை போல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து நான் ஒதுக்கி கேப்பில் வந்து லைட்டாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா போதும். ஸோ கொஞ்சம் நிழல் பானங்கான ஒரு இடத்துல இதை வந்து நீங்கள் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு 60 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து நல்ல ப்ராசஸ் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம இப்போ வந்து இந்த முழு தொட்டி அளவுக்கு நம்ம வந்து கம்போஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ப்ராசஸ் ஆன பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே தான் நம்மளுக்கு இந்த உரம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க வந்து டீகம்போஸ் ஆனதுனால வந்து அதோட குவான்டிட்டி கம்மியாயிடுச்சு. இது இப்போ நீங்கள் உடச்சி காமிக்கிறேன். இது பார்க்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம அந்த காஃபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் வந்து ஈரத்தன்மையோடு வச்சு நம்ம இது பண்ணோன்னா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் வந்துடும். அதாவது மாட்டு எரு அப்படிங்கிறது போலே உங்களுக்கு தெரியாது. இது பார்த்திங்கன்னா நல்ல கருப்பு கலரில் வந்து பவுட்ரு போல் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா NPK வந்து அதோட வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அதே போல் வந்து புழுக்கள் ஸ்மெல்லுங்கிறது சுத்தமாக இருக்கவே செய்யாது. டைரெக்டாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம், எல்லா செடிகளுக்கும் பயன்படுத்தலாம். முக்கியமாக பூச்செடிகளெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா பூக்கள் நல்லா இதுவாக தெரியும். காய்கறி செடிகளில் பண்ண நேரம் வந்து காய்கறிகளில் வந்து அதோட அந்த கலர் இருக்குல்ல, கலரும் வந்து ஷைனிங்காக இருக்கும், காய்களும் நல்லா பெருசாக இருக்கும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து செடிகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் இதை ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலேயே இதை யூஸ் பண்ணலாம். மண் தொட்டியில் போட்டு வெளியில் வச்சுருந்தீங்கன்னா அது எவ்வளோ நாளுக்குனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து பக்கத்தில் கிடைக்கிற எருவை வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து அது மொத்தமாக வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வருடம் ஃபுல்லாகவே இந்த உரத்துக்குள்ளே தட்டுப்பாடுங்கிறது வரவே செய்யாது. இன்றைக்கி நம்ம இப்போ காமிச்சிருக்கிறது ஒரு ப்ராசஸ் முறை. இதே போல் வந்து மாட்டு எருவை இன்னும் நிறைய வழிகளில் நம்ம பண்ணலாம். ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன், இது 2வது முறை. நாளைக்கு இன்னொரு முறை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ வந்து லிக்விட் ஃபார்மில் பண்ணுறது போகும் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.